வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி சமோசா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 கப்பு, கோதுமை மாவு 1/2 கப்பு, உப்பு, நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், மூக்கடலை, கரம் மசாலா, சீரகத்தூள், வெறும் மிளகாத்தூள், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட், உருளைக்கிழங்கு, எண்ணெய். இப்போது நம்ம மாவு பசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான மைதா மாவு, கோதுமை மாவு, உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி பசைஞ்சிடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைங்க. வெறும் கோதுமை மாவில் கூட செய்யலாம். நான் மைதா மாவில் செஞ்சால் அந்த கடை சமோசா மாதிரி இருக்கும். அதனால் நான் கோதுமை மாவும் மைதா மாவும் சேர்ந்து செய்கிறோம். மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இது மேலே ஒரு ஈரத்துணி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம உள்ளே இருக்க மசாலா செய்யலாம். உள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், கேரட். இப்போ நான் வெங்காயம் கேரட் ஒரு வதக்கிட்டு இப்போது கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுடலாம், கொஞ்சம் கரம் மசாலா போட்டுடலாம், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம், உப்பு போட்டுடலாம். இப்போது மூக்கடலை சொன்னேன் இல்லைங்களா, அது ஒன்றும் பதிகமாக நசுக்கி இப்படி போட்டுக்கலாம். அவிச்சு மூக்கடலை, அது உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் போட்டால் நல்லா கலராக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ உள்ளே வைக்கிற மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுன அப்புறம் நம்ம சமோசா எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போது மாவு திரட்டிக்கலாம். பசைஞ்சு வச்ச மாவு பாருங்கள் இந்த பதத்தில் இருக்குது. இப்போ இந்த கல் க்ளீனாக தான் இருக்குது. இதில் போட்டு இப்படி பசைஞ்சு எடுத்துக்கிறேன். பசைஞ்சு எடுத்துட்டு இப்போ சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கிறோம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு உருண்டை சைஸ் எடுத்துட்டு இந்த பதத்துக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மாவு கொஞ்சம் தொட்டு திரட்டிக்கலாம். மாவு இந்த மாதிரி திரட்டிட்டு இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாதியாக கட் பண்ணிவிட்டு இப்போ தவாவில் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், ஒரு 2-3 செகண்ட் போட்டால் போதும். தவா சூடாக இருந்துச்சு, லைட்டாக போட்டு இப்போ நம்ம பூர்ணம் உள்ளே வைக்கும்போது அது நமக்கு பெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணுறது. இது பாருங்க, இந்த அளவுக்கு ஆகுனா போதும். போதும். இப்போ பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு. இதை எடுத்துடுறேன்.
இந்த மாதிரி எடுத்து எல்லா சப்பாத்தி எல்லாம் இதம் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு இப்போ செய்யறதுக்கு ரெடி ஆகிடலாம். இப்போ பாருங்கள், இந்த 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 கார்னர் வந்து இப்படி வரணும், இந்த கார்னர் இப்படி வரணும். இப்படி வச்சுட்டு உள்ளே நம்ம இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் தடவிக்கலாம். பேஸ்ட் இப்படி தடவிட்டு இப்போ பாருங்கள், இது உள்ள மசாலாவை வச்சிடலாம். பாருங்கள், இது உள்ள மசாலா வச்சுட்டோம். மசாலா வச்சுட்டு இந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த கார்னர்லாம் இப்படி தடவிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், உட்கார்ற மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போது நம்ம எல்லா மாவும் அந்த மாதிரி திரட்டி முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு மடித்து உள்ளே பூர்ணம் வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுடலாம். நம்ம காலையில் டைம் இருக்கும்போதே கூட ரெடி பண்ணி அப்படி அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங் வேணும்னா கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். யாராவது வராங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு சப்பாத்தி மாவு பதத்தில் திரட்டி எடுத்துக்கிறோம். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தவாவில் போட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிறோம். எதுக்குன்னா அப்போ தான் நம்மளுக்கு இந்த மடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு அந்த மடிக்கும் போது என்ன ஆகிடும், மாவு கிழிஞ்சிடும். அதுக்காக தான் கொஞ்சம் லைட்டாக போட்டு ஒரு 2 செகண்ட் தவாவில் போட்டு எடுத்துடுறோம். மிதமான சூடில் இந்த மாதிரி வேகணும். இந்த மாதிரி மிதமான சூடில் வேகணும். நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணம் வந்து நம்ம இஷ்டம் தான். குழந்தைங்களுக்கு எது எது நல்லதெல்லாம் சேர்க்கலாம். இப்போ நான் வந்து மூக்கடலை சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். வெறும் ஆனியன் மட்டும் வேணும்னா சின்ன சின்னதாக நம்ம கடைங்களை ட்ரெயின்லலாம் விற்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். பண்ணுறது தான் எல்லாம் ஒரே மெத்தட் தான். சுவையான சமோசா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.